ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய தேசிகன் உபமானம் என்கிற விஷயத்திலே நாம் அனுபவிக்கப் போவது திருமந்திரம் பற்றியது. ஸ்ரீ தேசிகனுடைய உபமான வச்சனம் இது. சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே அர்த்தங்களை எல்லாம் சுருங்க தெளிவிக்கும் திருமந்திரம் என்பது. திருமந்திரம் என்பது திரு அஷ்டாட்சர மந்திரம். இது நாராயண நாமத்தை உள்ளடக்கியது. இந்த மந்திரம் பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறதாம். எத்தனையோ கிரந்தங்களிலே, எத்தனையோ நூல்களிலே நமக்கு விரிவாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் மிக மிக சுருக்கமாக 8 எழுத்துகளில் 3 பதங்களில் இந்த திருமந்திரம் நமக்கு காட்டுகிறது. அதற்கு ஒரு உதாரணமாக சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போலே என்பதாக. முதலிலே திருமந்திரம் என்பதே கண்ணாடி என்பதை பல இடங்களிலே தேசிகன் சாதிக்கிறார். திருஷ்டுவா மனௌ மணி தர்ப்பணே முதலான இடங்களிலே கூட நாம் பார்க்கிறோம். அதாவது கண்ணாடியில்தான் நாம் நம்முடைய முகத்தை பார்க்க முடியும். நம்முடைய முகம் நமக்கு தெரியாது, அது எப்படி இருக்கிறது, அதில் உள்ள குறை நிறைகள் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்பொழுது நாம் கண்ணாடியிலே பார்க்கிறோம், நம் முகம் பற்றி நமக்கு தெரிகிறது இல்லவா? அதே போல நம் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நமக்கு தெரியாது. நம் ஆத்மஸ்வரூபம் என்பது நான் என்று சொல்லப்படுவது, அது நமக்கு தெரியாது. எப்படி நம்முடைய முகமே நமக்கு தெரியவில்லையோ அதே போல நம்ம ஆத்மஸ்வரூபமும் நமக்கு தெரியாது. அது சின்னதாக இருக்குமா, பெரியதாக இருக்குமா, ஞானஸ்வரூபமாக இருக்குமா, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் என்கிற ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர நான் எப்படி இருக்கிறேன் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் தெரிய வைக்கக்கூடிய கண்ணாடி தானாம் இந்த திருமந்திரம் என்பது. முகத்தை கண்ணாடியிலே பார்ப்பது போல, பார்த்து தெரிந்து கொள்வது போல நம் ஆத்மஸ்வரூபத்தை திருமந்திரம் என்கிற கண்ணாடியிலே நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்பு என்ன என்றால், நம் ஆத்மஸ்வரூபம் என்பது, அதாவது நான் என்பது எம்பெருமானுக்கு அடியவன், எம்பெருமானுக்கு தாசன் என்பதுதான். அதைத்தான் குறிப்பாக திருமந்திரம் காண்பிக்கிறது. இன்னும் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பல விஷயங்களும் திருமந்திரத்திலே காண கிடைக்கின்றன. கண்ணாடியிலே பார்த்தாதானே இந்த விஷயம் தெரியும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி மிகவும் சின்ன வயசுல, குட்டி வயசுல, அது எல்லா ஆட்டுக்குட்டிகளோடும் விளையாடி இருந்தது பல ரீதியிலாக. அப்ப அந்த இடத்துல ஒரு சிங்கக்குட்டி வந்தது. அது வழி தவறி வந்து விட்டது. அந்த இடத்துல ஏதோ சிங்கத்தோட இருக்கணும், ஆனா இப்படியோ காட்டுல வழி தவறி ஆட்டு மந்தையிலே வந்து கலந்து விட்டதாம். அப்போ ஆடுகளோட கூடவே அது வளர்ந்துட்டு இருக்கு. ஆடுகளுடைய உணவையே அது உண்டு கொண்டிருக்கிறது. தன்னையும் ஆடாகவே அது நினைச்சுட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சான். அப்போ ஒரு சமயம் காட்டிலே சிங்கத்தினுடைய கர்ஜனை கேட்டது. சிங்கம் வேட்டையாட புறப்பட்டு விட்டது. சிங்கம் புறப்பட்டு விட்டால் முதலிலே கர்ஜனை செய்துவிட்டு மாரிமலை மொழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி வயிறு பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு என்பதாக முழங்கி புறப்படும். அந்த சிம்மத்தினுடைய கர்ஜனையை கேட்டு எல்லா மிருகங்களும் 4 பக்கமும் ஓடிவிடுமாம். உடனே ஆடுகள் எல்லாம் ஓட ஆரம்பித்து விட்டன. கூடவே இருக்கக்கூடிய இந்த சிங்கக்குட்டியும் ஓட ஆரம்பித்து விட்டது. சிங்கம் ஓடி வந்து இதை பார்த்தது. அந்த சிங்கக்குட்டியை பார்த்து கேட்டது, நீ ஏன் ஓடுகிறாய், நீ நில்லு, நீ ஓடக்கூடாது என்பதாக. ஆனால் அதற்கு புரியவில்லை. எல்லா ஆடுகளும் ஓடுகிறதே, அதனால இதுவும் ஓடுகிறது. சிங்கக்குட்டி வேகமாக போய் ஆட்டை பிடிப்பதற்கு முன்னாடி இந்த சிங்கக்குட்டியை பிடித்து அதனிடம் மெதுவாக புரிய வைத்தது. நீ ஆடு இல்லை, நீ சிங்கம் என்பதாக சொல்லிட்டு. ஆனால் அதற்கு புரியவில்லை. வேறு வழி இல்லாமல் அந்த சிங்கக்குட்டியை கூட்டு கொண்டு போய் அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றிலே தன் முகத்தை பார்க்கும்படி பண்ணினதாம். அந்த முகத்தை பார்த்தப்புறம் தான் குட்டிக்கு புரிந்தது, ஓஹோ, நான் ஆடு இல்லை, என் முகம் வேறு மாதிரி இருக்கிறது, நான் சிங்கக்குட்டி ஆயிற்று, நான் சிங்கத்தோடு இருக்க வேண்டுமே என்பதாக. அந்த முதல் அது சிங்கத்தோடு சேர்ந்தது என்பதாக ஒரு கதை. இதுதான் நம்முடைய கதை. நம்முடைய ஆத்மா என்பது எம்பெருமானுக்கே சேஷமானது. இது சிங்கம் போலே. ஆனால் என்ன ஆயிற்று என்றால், இந்த சரீரத்தோடு கலந்து இந்த சரீரத்தினுடைய போகங்களையே நம்முடைய போகங்களாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடலுக்காகவே உழைத்து, உடலுக்காகவே ஆகாரங்களை உணவை எல்லாம் உண்டு, உடலுக்காகவே ஆடைகள் எல்லாம் அணிந்து, உடலுக்காகவே அணிகலன்கள் எல்லாம் கொண்டு, மொத்தமும் உடலுக்காகவே உழைத்து இப்படியே காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால்
ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதே, அது சிங்கம் போன்றது. அசிங்கமான இந்த உடலுடைய சம்பந்தம் நமக்கு கர்ம சம்பந்தத்தினாலே வந்ததாக இருக்கலாம். நாம் எல்லாம் சிங்கம் போன்றவர்கள் என்பதாக காண்பிப்பதற்கு ஒரு கண்ணாடி தேவையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் உடலோடு கூடவே பழகி 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 தன்னையும் உடலாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஆத்மா என்பவன். அப்பொழுது சாஸ்திரங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், ஆத்மா என்பது வேற, அது உடல் அல்ல, அது வேறு விஷயம், அது ஸ்வயம் பிரகாசமானது என்பதெல்லாம் காண்பிக்கிறார்கள். குறிப்பாக ஆத்மா என்பது எம்பெருமானுக்கு தாசன், பகவானுக்கு தாசன். பகவானோட கூட இருந்து எம்பெருமானோட கைங்கரியம், அவனுக்கு வேண்டிய கைங்கரியங்களை எல்லாம் செய்து அவனை திவ்யமாக அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டிய இந்த ஆத்மா. ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பாருங்கள், எத்தனை ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நாமும் இருக்க வேண்டாமா? அதை விட்டு இங்கே உடலிலே பிறந்து, அழுக்கு மானிட உடலிலே பிறந்து இங்கே இழிந்து கொண்டிருக்கிறோமே என்பதாக இந்த விஷயத்தை தான் திருமந்திரம் சொல்லுகிறது. அகாரம் அ என்கிற ஒரு எழுத்தின் உரிமையாளனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே நான் தாசன், வேறு யாருக்கும் தாசன் அல்ல என்பதுதான் இதனுடைய ஒரு சுருக்கமான அர்த்தம். இதே போல பல அர்த்தங்களை திருமந்திரம் காண்பிக்கிறது. அதனால் நம் ஆத்மஸ்வரூபத்தையே நமக்கு புரி வைக்கக்கூடிய கண்ணாடியாக திருமந்திரம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதை காட்டிலும் இன்னொரு விஷயம், வெறும் ஆத்மஸ்வரூபத்தை மாற்றும் சொல்வதோடு நிற்கவில்லை. பின்ன என்ன என்றால், தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் சாஸ்திரங்களிலே கிடைக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே திருமந்திரம் சொல்லுகிறதாம். இங்கே இருக்கக்கூடிய 3 பதத்திலே முதல் பதத்திலே தத்துவம் சொல்லுகிறது, அதாவது எம்பெருமானுக்கே நான் தாசன் என்பதாக. 2வது பதத்திலே ஹிதம் சொல்லுகிறது, அதாவது எம்பெருமானையே சரணாகதி செய்கிறேன் என்பதாக. 3வது பதத்திலே புருஷார்த்தம் சொல்லுகிறது, அதாவது எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்து நான் உகந்து கொண்டு இருப்பேன் என்பதாக. இந்த மாதிரி சாஸ்திரங்களிலே விரிவாக கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மிக 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 சுருக்கமாக 3 பதங்களிலே அழகாக காட்டக்கூடியது திருமந்திரம். இது எப்படி சொல்ல முடியும்? அத்தனை அர்த்தங்களை மிக மிக சுருக்கமாக காண்பிக்க முடியுமா? மிகப்பெரிய அர்த்தங்களை மிக சுருக்கமாக காண்பிக்க முடியுமா என்றால், அதற்கு தான் இந்த உதாரணம் காண்பிக்கிறார், கண்ணாடி என்பதாக. மிக பெரிய அர்த்தங்களை கண்ணாடி சுருக்கி காட்டும் அல்லையா? ஒரு கண்ணாடியில் நாம் நம் முகத்தை பார்க்கிறோம் என்பது மாத்திரமில்லை, கண்ணாடியில் நாம் பின்னாடி இருக்கக்கூடிய யானையை கூட பார்க்கலாம். நாம் வாகனங்களை ஓட்டி சொல்லும் போது அப்போது கண்ணாடியிலே பின்னாடி வரக்கூடிய பெரிய வாகனங்கள், பின்னாடி இருக்கக்கூடிய தெரு முழுவதுமே நாம் பார்க்கிறோம். ஆக பெரிய உருக்களை மிகச் சிறியதாக கண்ணாடியானது நமக்கு காட்டி தருகிறது இல்லவா? அதே போல்தான் திருமந்திரம் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட மிக மிக பெரிய அர்த்தங்களை மிக மிகச் சிறிய உருவிலே நமக்கு தரக்கூடியது திருமந்திரம். ஆகையால் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன என்றால், ஆச்சாரியனிடம் திருமந்திரத்தை உபதேசம் பெற்றால் மட்டும் போராது, அந்த திருமந்திரத்தின் அர்த்தங்கள் என்ன, மிக மிக பெரிய அர்த்தங்கள் என்ன, அதை எத்தனை அழகாக எத்தனை சுருக்கமாக திருமந்திரம் தெரிவிக்கிறது என்பதையும் நாம் உபதேசம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை நாம் புரிந்து கொண்டு எம்பெருமானிடம் சரணாகதி செய்து அதையே அனுபவித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு தாசனாக நாம் ஆனந்தமாக வாழலாம். உடலை பற்றிய சிந்தையை நாம் விட்டுவிட்டு ஆத்மாவை பற்றிய சிந்தையை நாம் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.